ஸோ அடுத்தபடியாக கூப்பிட போகிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 35+ years of experience in this industry அப்படின்னு சொல்லலாம். தன்னோட நடிப்பாலும் இயல்பான வாழ்க்கை மக்களோட கனெக்ட் பண்ணுற வகையில் அவர் போர்ட்ரே பண்ணிக்கிற விதமாக இருக்கட்டும், ஒரு பட்டாளமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. சின்னத்திரை, வெள்ளித்திரை, டெலிவிஷன் ஹோஸ்ட், ரியாலிட்டி ஷோ கண்டஸ்டன்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட்னு இன்னும் பல துறைகளில் எக்ஸ்ப்ளோரேஷன் போய்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னி வரைக்கும் லைன் லைட்டில் நமக்கு பிடித்த ஒரு நபராக இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் கதையின் நாயகன் சஞ்சீவ் வெங்கட் அவர்கள். இவ்வளோ பில்டப்புக்கு நன்றி. அவ்வளோ ஒர்த்து கிடையாது. பட் எனிவே எல்லாருக்கும் வணக்கம். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி நம்மளை விட்டு பிரிந்த மறைந்த மாரிமுத்து சாருக்கு என்னோடய அஞ்சலியை செலுத்திக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப சீக்கிரம் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. சரி, வீர தமிழச்சி இந்த பட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைவருக்கும், முக்கியமாக மேடையில் இருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் சார் வந்ததுக்கு நன்றி, பேரரசு சார் வந்ததுக்கு நன்றி, மற்றும் நிறைய பேர் இங்கே வந்துட்டு போயிட்டாங்க. ஆர்வி உதயகுமார் சாருக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுப்பிரமணியம் சாருக்கு நன்றி. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விழா வந்து இளையா சொன்ன மாதிரி நம்ம கலைமாமணி விருது வாங்கின நம்மளோட அன்புக்குரிய பாசத்துக்குரிய என் நண்பர், அவர் வந்து சாதாரணமாக இந்த அவார்டு வந்து வாங்கலைங்க, இந்த பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கல. அவருடைய இத்தனை வருஷ உழைப்புக்கு தான் அவருக்கு வந்து இது கிடச்சிருக்கு. ஸோ அந்த உழைப்புங்கிறது வந்து எல்லாராலையும் நம்ம உழைச்சிட்டே இருப்போம், சில நேரத்தில் மனசு உடஞ்சிரும், போடா போர் எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் முடியல அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். ஆனால் அந்த நினைப்பு எதுவுமே வராமல், எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்க்கையில் முன்னோக்கி போகணுங்கிற ஒரே எண்ணத்தோடு அவர் சார் சொன்ன மாதிரி சக்கரமாகவே வாழ்ந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்து சொல்கிறத விட தலை வணங்குகிறேன். நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் பற்றி தான். சாரதா மணிவண்ணன் சார், மேடம், மகிழினி பாப்பா, மகிழினி கலைக்கூடத்துக்கு நன்றி. அண்ட் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆண் இருப்பாங்க. அந்த ஆண் வந்து நிச்சயமாக அவங்களோட ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க, இல்லை அப்பாவாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சாரதா மேடமாகவும் இருக்கட்டும், மகிழினி பாப்பாவும் இருக்கட்டும், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு பெரிய பிம்பம், ஒரு பெரிய தூண் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சாரும் நித்யானந்தன் சாரும். எங்களோட ப்ரொடியூசர்ஸை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. பட் நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, ஒரே வார்த்தை, ஒரே லைனில், ஒரே வரியில் சொல்லணும்னு நினச்சா, துணிவு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், தொழிலில் ஜெயிக்கலாம். பணிவு இருந்தால் அடுத்தவங்க மனசை ஜெயிக்கலாம். அந்த பணிவும் அந்த துணிவும் ரெண்டும் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் இந்த மகிழினி கலைக்கூடம். ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ தடைகள், என்னெல்லாமோ வந்துச்சு. ஆனால் எது வந்தாலும் விட்டு கொடுக்காம துணிவாக நின்று இந்த தொழிலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம். அண்ட் பணிவு, எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் மேலேயும் சரி, டைரக்டர் மேலேயும் சரி, டெக்னீஷியன்ஸ் மேலேயும் சரி, எவ்வளோ கோபம் வந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் ரொம்ப பணிவாக தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த பணிவுக்கும் தலை வணங்குகிறேன். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக சுரேஷ் பாரதி சார், எங்களோட டைரக்டர். நிறைய பேர் அவரை பற்றி பெருமையாக பேசிட்டாங்க. பட் சார் சொன்ன மாதிரி, ராம்கி சார் சொன்ன மாதிரி, ஆரம்பத்தில் அவர்கிட்ட இது வீண் முயற்சின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பரவாயில்லப்பா, இது உன்னோட விடாமுயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கும் நன்றி. எடிட்டர் சசிகுமார் சார் அண்ட் கேமராமேன் செல்வா சார், மியூசிக் டைரக்டர், இந்த விழாவின் நாயகன் ஜுபின் சார், ரொம்ப பிரமாதமான ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ண படங்கள் வந்து எல்லாமே நல்ல படங்கள், எல்லாமே சூப்பராக தான் நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. பட் எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, இந்த படத்தில் உங்களோட சாங்ஸும் சரி, முக்கியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி நிறுத்துகிற அளவுக்கு அவரோட ரெக்கார்டிங் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் மிரட்டல் செல்வா மாஸ்டர், அவர் என்னென்னமோ சொன்னார். ஆனால் வந்து மிகப்பெரிய, அதாவது தமிழக திரையுலகம் மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய, ஏன் நார்த் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும், எல்லா டேலண்ட்டும் செல்வா மாஸ்டர் கிட்ட இருக்கு.
ஸோ நிச்சயமாக, ஏன்னா ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேலை வாங்குறதை விட நமக்கு என்ன வருமோ அதை வச்சு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுறது தான் ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல அது கொரியோகிராஃபராக இருக்கட்டும், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கட்டும், ஒரு இல்லை ஒரு யாராக வேணாலும் இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அதுலேருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பண்ணுறவர் தான் நம்ம செல்வா மாஸ்டர். ஸோ தேங்க்யூ செல்வா மாஸ்டர். படத்தில் நடித்த இளையா, சுஷ்மிதா, அப்புறம் ஸ்வேதா எனக்கு என் கூட பேரா பண்ணாங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழு மனசோட ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அப்படின்னு நினைக்கிற 2 பேர் தான் எங்களோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல. அவங்க படத்தோட ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் இந்த பேமெண்ட் பேலன்ஸ் பக்காவாக கொடுத்துட்டாங்க. இது சின்ன படம், இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சாங்க, என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ், துணிவான பணிவான ப்ரொடியூசர்ஸ் நல்லா வரணும். அண்ட் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி, இளையா சொன்ன மாதிரி, நம்ம கரெக்டான ஒரு வார்த்தை, நம்மளோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது வந்து கடவுள், ஆனால் ஒரு படத்தோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது வந்து நீங்கள் மட்டும்தான். ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள், நீங்கள் இருந்து காப்பாற்றணும். படத்தில் சில நிறைவுகள் குறைகள்லாம் இருக்கும், அந்த குறைகளை மைனஸ் பண்ணி தூக்கி போட்டு நிறைகளை மட்டும் பார்த்து சின்ன படங்களும் வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. அண்ட் இதுக்கு மேலே வேறு என்ன பேசுறது, யாராச்சும் விட்டுருந்தான்னு மன்னிச்சிடுங்க. மொத்தத்தில் உங்களுக்காக, உங்களை நம்பி, உங்களை கூப்பிட்டதுக்கு காரணமே உங்களை நம்பி இருக்கிற நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும். ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வரைக்கும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கோம். ஒரு வீட்டில் இருக்கிறோம், சொந்தமாக ஒரு வண்டி ஓட்டுறோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான். இதுக்கு மேலேயும் இந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க. இந்த வீர தமிழ்ச்சியோட வெற்றிக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பீங்கன்னு இருங்க. தயவுசெய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, எல்லாரும் மாநாடு மேலாடு அப்படி நாங்கள் வேகமாக பேசுவேன். அதனால இங்கே வந்து ஏதாச்சும் ஒன்று வேகமாக பேசட்டுமா இந்த மகிழினி கலைக்கூடத்தை பற்றி? பேசி முடிச்சப்பறம் யாரும் கை தட்டக்கூடாது, சரியா? பேசிகிட்டு இருக்கும் போதே கை தட்டணும், ஓகேவா? அப்போ தான் யாருக்கும் எதுவும் புரியாது. சரி, பேசுகிறேன். மகிழினி கலைக்கூடத்தை பற்றி தான் சொல்கிறேன். தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்கள் தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிரை கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை, தோழங்கள் என்று தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த படவிழாவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சஞ்சீவ். சத்தியமா எதுவும் புரியல, எனக்கு தெரியும் எதுவுமே புரிஞ்சிருக்காரு. புரியலனாலும் எனக்காக கை தட்டிட்டீங்க, அதுக்கு தேங்க்ஸ். என்ன சொன்னா, தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிரணி கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை, தோழனாக நின்று தோள் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பட விழாவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவன் சொன்னேன். இப்போ புரியுதான்னு பாருங்க. தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி எதிரிகளை பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, தோழனும் இல்லை, தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ். புரியுதா? ஓகே. ஸோ மறுபடியும் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் தான் ஒவ்வொரு படத்துக்கும் கடவுள் மாதிரி. ஸோ தயவு செய்து நான் சொன்ன மாதிரி அந்த மைனஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை தூக்கி போட்டு எது ப்ளஸ்ஸோ அதை மட்டும் கொண்டு போய் ஜனங்க கிட்ட சேருங்க. உங்களை நம்பி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் வருது, நாங்களும் இருக்கோம். காப்பாற்றுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.